மதுரை வந்த திமுக பொருளாளர் ஸ்டாலின் தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய ஸ்டாலின், சென்னையில் 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் வாங்கியிருப்பதாக வெளியாகியுள்ள செய்தி குறித்து முதல்வர் ஜெயலலிதா பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சசிகலா, இளவரசி மற்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அதாவது சசிகலா யார் என்பது உங்களுக்கு தெரியும். முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவருடைய உடன்பிறவா சகோதரி. சிறுதாவூருக்கு போனாலும் அழைத்து கொண்டு செல்வார். இப்பொழுது கொடநாட்டில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அவரோடு தான் இருப்பார். அப்படிப்பட்ட சசிகலாவும் இளவரசியும் அவருடைய குடும்பத்தாரை சார்ந்து வாங்கியிருப்பதை இந்து பத்திரிகை, நான் இல்லை, இந்து பத்திரிகை ஆதாரத்தோடு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு. அதில் மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 600 கோடியிலிருந்து 1000 கோடி ரூபாய் வரையில் இருக்கக்கூடிய மதிப்புள்ள அந்த சொத்து வாங்கப்பட்டிருக்கு. டாஸ்மாக் சப்ளை செய்யக்கூடிய மிடாஸ் டைரக்டர்களும் அதில் கார்த்திகேயன், கலியபெருமாள், சிவகுமாரும் இடம்பெற்றிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 17ஆம் தேதி தான் அதிமுகவினுடைய விழா கொண்டாடினாங்க. 17ஆம் தேதி அதிமுக தொடங்கிய நாள்னு ஒரு ஆண்டு விழா 10 வருஷம் நடத்துவாங்க. அந்த விழாவை நடத்தினப்போ ஒரு பெரிய நீண்ட அறிக்கையை இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். எனக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது, எனக்குன்னு குடும்பம் கிடையாது, எனக்குன்னு சொத்து கிடையாது, நான் வாழ்வது மக்களுக்காக வாழுறேன், நான் வாழுறது அதிமுகவுக்காக வாழுறேன் அப்படின்னு ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. சொல்லி 2 வாரத்துக்குள்ளே இப்போ செய்தி வந்திருக்கு. 600 கோடியிலிருந்து 1000 கோடி ரூபாய் வரையில் அவருடைய உடன்பிறவா சகோதரிகளாக இருக்கக்கூடிய சசிகலா, இளவரசி, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பக்கம் மக்களை ஏமாத்துறது, இன்னொரு பக்கம் சொத்துக்களை வாங்கி குவிக்கிறது. இதுதான் ஜெயலலிதாவுடைய கொள்கையாக இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே 1991-96 அந்த அம்மா முதலமைச்சராக இருந்தப்போ அப்போ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் சொத்துக்கள் வாங்கினாங்கன்னு ஒரு சொத்து குவிப்பு வழக்கு நடந்துச்சு. அந்த வழக்கில் தண்டனை வாங்கினாங்க. தண்டனை வாங்கின காரணத்தால் பதவியும் பறிபோச்சு. அதுக்கு பிறகு தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. விடுவிக்கப்பட்டதற்கு பிறகு இப்பொழுது அது அப்பீலுக்கு போயிருக்கு. இந்த கேஸு உச்சநீதிமன்றத்தில் அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நவம்பர் 24ஆம் தேதி தான் அந்த கேஸ் விசாரணைக்கு வரப்போகுது. ஆனால் இதுக்கிடையில் இப்போ 2011 2016 வரப்போகுது. இந்த 2016க்குள்ளே என்னென்ன சொத்துக்களை வாங்கியிருக்கிறாங்க, என்னென்ன வாங்க போகிறாங்க, இதெல்லாம் இப்போ வெளிச்சத்துக்கு மக்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நான் கேட்குற ஒரே கேள்வி, இப்போ இந்த சொத்துக்களை சசிகலா அதே போல் இளவரசியை சேர்ந்தவங்க, மிடாஸில் இருக்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஆக அவங்களாம் ஜெயலலிதாவுடைய பினாமிகள் என்று மிக தெளிவாக தெரிகிறது. ஆக இந்த சொத்துக்களை வாங்குவதற்கு அவங்களுக்கு எங்கேருந்து இந்த பணம் கிடைச்சிது, இதை மக்களுக்கு சொல்லி ஆகணும். ஆக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கொள்ளையடித்த பணம். ஆக அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் ஊழல், ஊதாரித்தனம் செஞ்சு இன்றைக்கி கொள்ளையடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பணத்தில் தான் இதை வாங்கியிருக்கிறாங்க. ஆக ஊழல் சமுதாயத்தில் இன்றைக்கி ஜெயலலிதாவும் அந்த சசிகலா குடும்பமும் மூழ்கி கொண்டிருக்கிறது என்பது தான் நாட்டு மக்களுக்கு இன்றைக்கி தெளிவாக இந்து பத்திரிகை படம் பிடித்து காட்டியிருக்கிறது. ஏற்கனவே மின்சார வாரியத்தில் ஊழல், விவி மினரல்ஸில் பல கோடி ரூபாய் ஊழல், முட்டை வாங்கினதில் ஊழல், அதே மாதிரி குவாரியில் பல கோடி ரூபாய் ஊழல், மிடாஸுங்கிற பெயரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி டாஸ்மாக் கடைகளை மூட முடியாத நிலையில் அதில் கோடியாக கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த கொள்ளை கூடாரத்தில் பார்த்திங்கன்னா சசிகலா, இளவரசி, கார்த்திகேயன், டாக்டர் சிவகுமார், ராஜராஜன், டிடிவி தினகரன், டிடிவி சுதாகரன், டிடிவி பாஸ்கரன், டாக்டர் வெங்கடேஷ் போன்றவங்களாம் அதில் இருக்கிறாங்கன்னு மிக தெளிவாக தெரியுது. ஆகவே இந்த உண்மைகளெல்லாம் நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு வெளிவரத்தான் போகிறது என்பதை நான் தெளிவாக துணிச்சலோடு இங்கே உங்களிடத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் நடந்த பல்வேறு முறைகேடுகளில் இதுவும் ஒன்று என அப்போது ஸ்டாலின் குற்றம் சாட்டினார்.